Hare Krishna. Hare Krishna. Warm welcome for today's Krishna book reading session. நம்ம இன்னைக்கு 86வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகர்ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पदा नगकन ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दे वनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगदिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरवत्वेश नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घाय ते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चगाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. नष्टप्रायेष पत्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी शृण्वतां स्वकथः कृष्ण पुण्यश्रवणकीर्तनः अर्हन्ते स्तोके अभद्राणि वितनोति सुकृच्छताम् पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्त्याकां नमामि भक्तशक्तिकम्. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மதேஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? 86 சாப்டர்னு. எஸ் மதேஜி, தெரியுது மதேஜி. ஸோ இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் ஆஃப் சுபத்ரா அண்ட் லார்ட் கிருஷ்ணா விசிட்டிங் ஸ்ருததேவா அண்ட் பகுலஸ்வா. இது என்ன பார்க்க போறோன்னா, சுபத்ரா தேவியை அர்ஜுனன் கடத்திட்டு போறாரு. ஓகே. அப்புறம் கிருஷ்ணர் ஸ்ருததேவா என்ற பிராமணனையும் பகுலஸ்வா என்ற அசுர அரசன் அவங்கள போயிட்டு நேரா சந்திக்கிறாரு. அவங்களுடைய பிரார்த்தனைகள் பார்க்க போறோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம போன வாரத்தில் என்ன பார்த்தோம்? தேவகி மாதா நீ உன்னோட குருவுக்கு உங்களுடைய மகனை திருப்பி இறந்து போன மகனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு என்னுடைய பசங்க 6 பசங்க
கொல்லப்பட்டாங்கன்னு அவங்க அஹ், பார்க்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்ததை தெரிவிச்சாங்க. 6 பசங்களை அவங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து நிக்க வச்சாருன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருந்த பரீட்சித் மகாராஜாக்கு வந்து ரொம்ப ஆர்வம். என்ன ஆர்வம் பார்த்தீங்கன்னா, எப்படி எங்க பாட்டி, அதாவது சுபத்ரா தேவியை எங்க தாத்தா வந்து கடத்திட்டு போனாரு, இதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். ஓகேவா? சுகதேவ் கோசாமிக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த ம், பரீட்சத்துக்கு ரொம்ப ஆவலா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஒரு முறை வந்து அர்ஜுனன் வந்து என்ன, அவர் வந்து பெரிய வில்லாளி, சிறந்த ஹீரோ, நமக்கு தெரியும். அவர் ஒரு முறை வந்து புனித யாத்திரை பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து பிரபாஷ சேத்திரத்துக்கு வந்தார். பிரபாஷ சேத்திரத்துக்கு வந்த உடனே அப்போ அவர் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டார். அதாவது பலராமர் வந்து சுபத்ரா தேவிக்கு வந்து துரியோதனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓகேவா? அவர் வந்து இந்த பேச்சு வார்த்தையில இருந்துட்டு இருந்தார். அப்போ வந்து அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா சுபத்ராவை பாக்குறாங்க. அவங்களுடைய அழகு வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இவர் மனசுக்குள்ள என்ன பிளான் பண்றாரு, நான் இந்த சுபத்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றார். பிளான் பண்ணிட்டு ஒரு சத்திரியனா இருந்தார் இல்லையா, இப்போ ஒரு வைஷ்ணவ சன்னியாசியா வேஷத்தை மாத்திக்கிறார். திரைதண்டி. திரைதண்டின்னா 3 குச்சி வச்சிருப்பாங்க. ஏகதண்டினா ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. வைஷ்ணவர்கள் எல்லாம் வந்து திரைதண்டி வச்சிருப்பாங்க. திரைதண்டினா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மனசு, வாக்கு, செயல். ஓகேவா? இந்த மூணுமே கிருஷ்ணருடைய செயல்ல வந்து யூஸ் பண்றதுதான். த்ரைன்னா 3 இல்லையா, பாடி, மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே கிருஷ்ணருக்கோசம் அர்ப்பணிக்கிறது தான் இந்த திரைதண்டி சன்னியாசிகள். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, இது மாதிரி வேஷத்தை மாத்திக்கிட்டாரு இல்லையா. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சாதுர் மாசம் வந்துச்சு. சதுர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டு அக்டோபர் வரையும் இருக்கும். அந்த சமயத்துல மழை நிறைய இருக்குனால சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஊர்ல அமைதியா உட்காந்துட்டு அவங்க தவங்கள் அதாவது தவங்கள்னா இந்த சில விஷயமான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. சில பேர் வந்து 2 வேளை உணவு சாப்பிடுவேன்னு வந்து வைராக்கியமா இருப்பாங்க. நிறைய பக்தி பண்ணுவேன், நிறைய ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எடுத்துட்டு பண்ணுவாங்க. அதுதான் வந்து சாத்துர் மாசி அந்த விரதம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இவர் வந்து அந்த இடத்துல தங்கிடுறார். ஓகேவா? சோ அங்க இருக்கக்கூடிய துவாரகா தேசங்களுக்கு யாருக்குமே தெரியல இவன் வந்து அர்ஜுனன் சொல்லிட்டு. இவரை வந்து சன்னியாசின்னு நினைச்சிட்டு எல்லாம் நல்ல விருந்தோம்பல்லாம் பண்றாங்க. இவரும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்க இருக்கார். ஒரு நாள் வந்து பலராமர் என்ன பண்றாரு, தான் வீட்டுக்கு அழைக்கிறார். ஓகேவா? இந்த சன்னியாசிகளை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்லா கொடுக்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அர்ஜுனன் சாப்பிட்றதும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சுபத்ராவை வந்து பார்த்துட்டே இருக்கிறார். ஓகேவா? சுபத்ராவுக்கு என்ன ஆச்சு, இவர் இவ்வளோ அழகா இருக்காரு இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இவங்க மேல வந்து ஆசை வருது. ஸோ அவங்க வந்து முடிவு எடுத்துக்கிறாங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்கினேன், இவருங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது மாதிரி முடிவு இவங்க எடுத்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சுபத்ரா தேவி வந்து தன்னோட வண்டியில வந்து கோயிலுக்கு போகலான்னு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்துட்டு அர்ஜுனன் வசுதேவர் தேவகியோட பர்மிஷனோட அவங்கள கடத்திட்டு போறாங்க. கடத்திட்டு போற வழியில எப்பவுமே தெரியும் ஒரு கல்யாணம்னா ஒரு பெரிய சண்டை நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பெரிய சண்டை நடக்குது. ஓகேவா? இவரும் ரெடியா இருக்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுடைய சொந்தக்காரர் எல்லாம் வந்து அழறாங்க, சுபத்ராவை வந்து கடத்திட்டு போயிட்டாங்களேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ எப்படி ஒரு ஒரு சிங்கம் தன்னுடைய உணவை வந்து பிடிச்சிட்டு எடுத்துட்டு போயிடும் இல்லையா, வேட்டையாடின உணவை வந்து மானை அடிச்சு எடுத்துட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி இவர் வந்து ஆஹ் சுபத்ராவை எடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க. பட் இவரு யாராவது சண்டைக்கு வந்தா சண்டை போடணும்னு இவர் ரெடியாவும் இருந்தார். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பலராமக்கு தெரிய வருது, இந்த சன்னியாசி வேஷத்துல வந்திருக்கிறது வந்து அர்ஜுனன் தான். தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வருது. அளவு கடிந்த கோபம் வருது. எப்படி கடல்ல வந்து இந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு அலைகள் வந்து அளவு கடந்து இருக்கும். ஓகேவா? அலைகள் வந்து அடிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி கோபம் வந்து அவருக்கு வந்துச்சு. இதை பார்த்த கிருஷ்ணர் வந்து இவர் எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு போயிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, பேசி பார்க்கறார். ஓகேவா? என்ன, நீ வந்து அர்ஜுனனை வந்து மன்னிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஏன்னா சுபத்ராவுக்கும் அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கு, அதனால விட்டுடுன்னு அப்படின்னு சொல்றார். ஓகேவா?
ஸோ எல்லாரும் சேர்ந்து அவரை கன்வின்ஸ் பண்றாங்க. பலராமர் உன்னோட கோவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரும் வந்து அமைதியா ஆறார். ஓகேவா? ஏன்னா கிருஷ்ணா கன்வின்ஸ்ட் லார்ட் பலராமா தட் சுபத்ரா வாஸ் அட்டாச்சு டு அர்ஜுனா. ஓகே. ஸோ அவர் காலில் விழுறதுக்கு கூட ரெடியா இருக்கார். யாரு? கிருஷ்ணர். யாரை சமாதானப்படுத்துறதுக்கு? பலராமரை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு ஒத்துக்கிறார். ஓகே. கிருஷ்ணரும் சொல்றாங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அப்புறம் சரி ஒரு கல்யாணம் ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, டவுரி எல்லாம் அமுச்சு கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கங்கள் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து யானைகள், குதிரைகள், ரதங்கள், ஆஹ் வேலை செய்கிறவங்க, பணிப்பெண், எல்லாரையும் அமுச்சு விடுறாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து பரீட்சத்துக்கு வந்து இப்போ கிருஷ்ணரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பார்ட் ஆஃப் இதில் வரும். அங்கே வந்து ஒரு பிராமணன் இருக்கார். அவர் மிதிலா மிதிலா நகரத்தில் வாழ்ந்துட்டு வராரு. அது மிதிலா வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கிங்டம் ஆஃப் விஹேதகா. விஹி வி விதேகா. ஓகேவா? அந்த பிராமணன் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருததேவா. அவர் வந்து ஒரு கிருஷ்ணருடைய சிறந்த பக்தர். எப்பவுமே கிருஷ்ண கான்சியஸ்ல தான் இருப்பாரு. அதனால அவர் மனசுக்குள்ள எப்பவுமே அமைதி இருந்தது. ஓகேவா? அவர் பௌதிக இச்சையில எதுவுமே கலங்கப்படாம எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் வந்து ரொம்ப கற்றறிந்தவர். பட் அவருக்கு வந்து ஆஹ், என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை தவிர வேற எந்த ஆசையுமே இல்லை. அதுதான் அவர் ஆசை. கிருஷ்ணரை நினைச்சிட்டு அதான் வாழ்றதுன்றதா அவர் ஆசை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியெல்லாம் இல்லை அவர் கையில. ஸோ ரொம்ப குறைந்த தேவைகளோட தான் அவர் வாழ்ந்துட்டு வந்தார். ஓகேவா? ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தான் அவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆஹ் அப்புறம் வேதங்களை சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்துட்டு வந்தார். ஓகேங்களா? அதே சமயத்துல அந்த மிதிலால ஒரு அரசர் இருக்கார். ஓகேவா? அந்த அரசன் வந்து பெயர் பார்த்தீங்கன்னா பகுலஸ்வா. அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டை வந்து ஒரு நல்ல அரசனா இருந்து அரசாட்சி புரிஞ்சிட்டு வந்தாரு. பட் அவரும் பார்த்தீங்கன்னா சிறந்த பக்தர். ஓகேவா? ஸோ ஒரு மிதிலா தேசத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணன் சிறந்த பக்தரா இருக்காரு. ஒரு அரசன் சிறந்த கிருஷ்ண பக்தரா இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து சிறந்த பக்தர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வசதியான வாழ்க்கையில இருந்துட்டு கூட கிருஷ்ணர் மேலதான் மனசு வச்சாரு. பிராமணன் கற்றறிந்தவனா இருந்தாலும் ஏழ்மையில இருந்தா கூட கிருஷ்ணர் மேலதான் மனசை வச்சாங்க. ஸோ ரெண்டு பேருடைய பக்தி வந்து உயர்ந்த பக்தி. ஓகேவா? ஸோ ஒரு முறை என்ன பண்றாரு கிருஷ்ணர், எப்பவுமே அவர் வந்து தன்னோட பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப கருணையானவர் இல்லையா. ஸோ அதனால இந்த பக்தர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வரார். ஓகேங்களா? ஹம், தாருகான்ற தன்னோட ரத ஓட்டிக்கிட்ட சொல்றார், நீ போ மிதிலா தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். போகும்போது யாரெல்லாம் இப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட நாரத முனி, வாமதேவா, அத்ரி, வியாசதேவா, பரசுராமா, அசிதா, அருணி, சுகதேவா, பிரகஸ்மதி, கண்வா, மைத்ரேயா, சாவனா, இவங்க எல்லாரும் கிருஷ்ணரோட சேர்ந்து அந்த மிथिला போறாங்க. போற வழியில பல கிராமங்கள் எல்லாம் கடந்து போறாங்க. ஓகேவா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணர் வராருன்னு தெரிஞ்சுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க வந்து வழிபடுறாங்க. அவர் வந்து மரியாதையோட ரெஸ்பெக்டா ரொம்ப மரியாதையோட அவரை வெல்கம் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இது மாதிரி ஒவ்வொரு கிங்டம்குள்ள போயிட்டு தான் அந்த மிथिलाக்கு போறார். அது எந்தெந்த கிங்டம்குள்ள போறாருன்னு பார்த்தீங்கன்னா அனர்த்தா, தன்வா, குருஜங்கலா, காங்கா, மத்ஸ்யா, பாஞ்சலா, குந்தி, மது, கேகையா, கோசலா, அர்ணா, இது எல்லா அரசாங்கத்தையும் கடந்து போறார். ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களும் பெண்கள், ஆண்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, இந்த இந்த நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஜனங்களுக்கு கிருஷ்ணரை முகத்துக்கு முகம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ ஸோ அதனால அவங்களுக்கு என்ன மாதிரி ஆனந்தம் கிடைச்சிச்சு? செலஸ்டியல் ஹாப்பினஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணருடைய அன்பு இல்லையா, லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்துச்சு ஃபார் த லார்ட். அவரை பார்த்த உடனே எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய சந்தோஷம் எப்படி நம்ம தேனை வந்து சுவைச்சு சாப்பிட்டு நமக்கு நாக்குக்கு மனசுக்கு எவ்வளோ அளவுக்கு சுவையா இருக்கும். இவங்கெல்லாம் கிருஷ்ணருடைய அழகை தன் கண்ணால வந்து அந்த தேன் போன்ற விஷயத்த வந்து
பருகி அனுபவிச்சாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? யாரெல்லாம் கிருஷ்ணரை பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் என்ன ஆச்சு? அஜ்ஞானம் என்ற இருள் எல்லாம் போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது மாதிரி பல தேசங்களை கடந்து கிருஷ்ணர் வந்து போறாரு. ஓகேவா? யாரெல்லாம் கடந்து எந்த நாட்டை எல்லாம் கடந்து போனாரோ எல்லா அரசாங்கத்துக்கும் வந்து நன்மை கிடைச்சிச்சு. அப்புறம் வந்து அங்க இருக்க மக்களுக்கும் வந்து ஆஹ், செல்வ வளங்கள் கிடைச்சிச்சு, குட் ஃபார்ச்சுனேட் கிடைச்சிச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா தேவ தேவர்கள் கூட இந்த மனுஷரோட சேர்ந்துட்டு கடவுளுடைய புகழ்களை வந்து சொன்னாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா திக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா அமங்கலமா இருக்கிற விஷயங்கள்லாம் மாறி மங்களங்க மரமா ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு அரசாங்கத்தில் இருக்க மக்கள் வந்து கேள்விப்படுறாங்க. அதாவது கிருஷ்ணர் வரப்போறாருன்னு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அவங்களுக்கு எல்லை இல்லாத ஆனந்தம். எல்லாம் அவங்க வந்து ரெடியா வச்சுக்கிறாங்க. அவரை வர வர அவரை வெல்கம் பண்றதுக்கு தேவையான பூ மாலைகள், தட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே வந்து அவங்க வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பேரையும் ரிஷிகள் முனிகள் பேரை பத்தி தான் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா இதுவரையும் பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ வந்து என்ன ஆச்சு? அவர் வராங்கன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பகலஸ்வா பிராமணா இவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு இவர் வராரு, கடவுள் வராருன்னு சொல்லிட்டு. ஸோ வந்த உடனே அவர் முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க? ரெண்டு பேருமே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. ஸோ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பணிவா ரெண்டு கைகளை வந்து கரங்களை கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. எப்பவுமே தம் வீட்டுக்கு வந்தவங்களை என்ன பண்ணணும்? வெல்கம் பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து கிருஷ்ணர் வந்திருக்கிறது ஒரே ஒரு கிருஷ்ணர். இங்க இருக்குது எத்தனை பக்தர்கள்? ரெண்டு பக்தர்கள். ஒருத்தர் பகுலஸ்வா, இன்னொருத்தர் வந்து ஸ்ருததேவா. ரெண்டு பக்தர்கள் இருக்காங்க. அதனால கடவுள் என்ன பண்றாரு? இமீடியட்டா ரெண்டு எக்ஸ்பான்ஷன் ஆறாரு. ஓகேவா? ஸோ பிராமணன் நினைச்சிருக்காரு நம்ம வீட்டுக்கு தான் கிருஷ்ணர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. பகுலஸ்வ அரசன் என்ன நினைச்சிருக்காரு? என் வீட்டுக்கு தான் கிருஷ்ணர் வந்திருக்காரு. பட் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? எல்லா ரெண்டு பேர் வீட்டுக்கும் போயிருக்காரு. ஒரே உருவத்துல ரெண்டு பேர் வீட்டுக்கும் போயிருக்காரு. அதுதான் வந்து இந்த விரிவாக்கம் தான் வைபவ பிரகாஷா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது மாதிரி வேற எங்கேயாவது கடவுள் வந்து தன்னை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காருன்னா பண்ணியிருக்காரு. அதாவது 16,108 மனைவிமார்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா? அப்ப பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரம்மா வந்து கிருஷ்ணர் உடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் கடத்திட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாரு பாருங்க. அப்ப கிருஷ்ணரும் அதே பையன் நண்பர்களாகவும் கன்றுக்குட்டிகளாகவும் வந்து அவர் விரிவாக்கம் ஆனாரு. அதை தான் வந்து வைபவ பிரகாஷான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பகுலஸ்வா வந்து பாத்தீங்கன்னா விஹேத் விதேக அர அரசன் இல்லையா? அவன் வந்து ரொம்ப அறிவாளி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த மனிதன் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? அங்க வந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அங்க வந்து இருக்கக்கூடிய மாமுனிவர்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசாங்கத்துல வந்து நல்ல சிம்மாசனம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. ஓகேவா? அவருக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, அவரு சிறந்த இன்டெலிஜென்ட்ன்னு சொன்னோம் இல்லையா? அவருக்கு எல்லாம் என்ன தெரியுது? கட்டுண்ட ஆத்மாக்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 100% சுத்தமா இருக்க மாட்டாங்க. ஆனா, கிருஷ்ணரும் அவருடைய பக்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பௌதீக கலங்கத்திலேருந்து விடுபட்டவங்க அப்படின்றத அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க வந்திருக்கவங்களும் பக்தர்களும் சரி, ரிஷிகள், முனிவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணையால தான் இவங்கெல்லாம் என்னுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிம்மாசனம் எல்லாம் அவருக்கு உட்கார்றதுக்கு கொடுக்குறாங்க. அவருக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு விலை உயர்ந்த சிம்மாசனத்தை எல்லாம் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பேரானந்தம். என்ன பண்றதுன்னே புரியல. அவ்வளவு அளவுக்கு பக்தி பரவசத்துல அவரு போயிருக்காரு. ஓகேவா? அவருடைய இருதயம் ஃபுல்லா அன்பால இருக்கு. அஹ் அன்பு நிறைஞ்சிருக்கிறதுனால கண்கள்ல வந்து ஆனந்த கண்ணீர் வருது. ஓகே. அவர் என்ன பண்ணாரு? வந்திருக்கவங்கள எல்லா பக்தர்களுடைய பாத ஸ்- கழுவுனாரு. அந்த தண்ணியை தெளிச்சு தன் தலைமையில தெளிச்சுட்டாரு. அவங்களுக்கு மலர் மாலைகள், சந்தன குழம்பு, புதிய ஆடைகள், ஆபரணங்கள், பசு, அஹ் தீபம் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ராயலா அவரை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ எல்லாரையும் ராயலா ட்ரீட் பண்ணார். ஓகேவா? ஸோ
இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு பகுலஸ்வா என்ன பண்றாரு, கிருஷ்ணருடைய பாதத்தை தம் மடி மேல வச்சுட்டு அதை வந்து மசாஜ் பண்றார். மசாஜ் பண்ணிட்டு அவர் வந்து இப்போ வந்து பின்வருமா பேசுறாரு. என்ன பேசுறாருன்றது பார்க்கலாம். மை டியர் லார்ட், நீங்க தான் வந்து பரமாத்மா, எல்லா ஜீவராசிகளுடைய இருதயத்துல இருக்கீங்க. யார் யார் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு விட்னஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்றதை அவர் சொல்றார். ஓகேவா? ஸோ நாங்க எல்லாருமே வந்து உங்களுடைய நித்திய சேவகர்கள். யார் ஒருத்தவங்க வந்து உங்களை எப்பவுமே உங்களுடைய தாமரை திருவடியை வந்து நினைச்சிட்டே இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய காரணமற்ற கருணையால வந்து நீங்க வந்து நினைச்சிட்டே இருக்கீங்க. நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், as a result of our continuous remembrance, நாங்க உங்களை வந்து நினைச்சிட்டே இருக்கறனால நீங்க என்ன பண்ணீங்க, எங்களை வந்து பார்த்தீங்க. அது உங்களோட கருணை, உங்களுடைய காரணமற்ற கருணைன்னு அப்படின்றத அவர் சொல்றார். ஓகேவா? ஸோ நாங்க உங்கள பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். அ அதாவது தூய பக்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க ரொம்ப ரொம்ப பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். மோர் டியர் டு யூ. யார விட உங்களுக்கு எங்கள பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பலராமர விட, லக்ஷ்மி தாயார விட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கியவர்கள். அதனால தான் கிருஷ்ணருக்கு என்ன பெயர் இருக்கு? பக்தவத்சலா. பக்தர்கள்னா உங்களுக்கு அவ்ளோ அளவுக்கு பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ அவருடைய முதல் பையன் யாரு? கிருஷ்ணருடைய முதல் பையன் பிரம்மா. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ற மாரி இருக்கு. நீங்க வந்திருக்குது. என்னால இமேஜின் பண்ணவே முடியல. ஐ cannot imagine how people can be godless and demonic even after knowing your causeless mercy and affection for your devotees who are constantly engaged in Krishna consciousness. ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க இவ்ளோ அளவுக்கு கருணையா இருக்கீங்க. இவ்ளோ அளவு கருணையா இருக்கும்போது, உங்கள போய் யாரு மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் அவர் என்ன பேசுறாரு? நீங்க வந்து ரொம்ப கருணையானவரு. மொ அப்புறம் வந்து தயாகுணம் கொண்டவரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓ உங்களையே வந்து பக்தர்களுக்கு குடுத்துறீங்க. யார் ஒருத்தங்க கலங்கமற்ற தூய பக்தி பண்றாங்களோ, அவங்களுக்கு என்ன பண்றீங்க? நீங்க உங்களையே அவங்களுக்கு குடுத்துறீங்க. உங்களுடைய காரணமற்ற கருணையினால தான் வந்து நீங்க என்ன பண்ணீங்க? யது குடும்பத்துல வந்து தோன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. இங்க வந்து அதர்மம் வந்து தலை தூங்குது. அந்த தர்மத்த நிலைநாட்டுறதுக்கோசம் நீங்க இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, இங்க வந்து நீங்க வந்திருக்க ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷியாமசுந்தர் ரொம்ப அழகான உருவம் இல்லையா? ஸோ, அப்ப வந்துட்டு எப்படி பக்தி பண்றதோ அதையும் சொல்லிக் குடுத்துருக்கீங்க. உங்களுடைய அவதாரங்கள் நெறைய ஒவ்வொரு யுகத்துக்கு ஏத்த அவதாரங்கள அமைச்சிருக்கீங்க. நரநாராயணா அவர் எப்பவுமே வந்து தவங்கள் பண்ணிட்டு பத்ரி நாராயணனா இருக்கிறாரு. இன்னும் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ, அதனால உங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரத்த தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய பெரும் முனிவர்கள், பிராமணர்கள்லாம் கூட்டிட்டு வந்திருந்தனால, என்னுடைய இந்த அரசு இருக்கு இல்லையா? நிமி என்ற அரசாங்கம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து உங்க பாத தூசி பட்டதுனால புனிதம் அடைஞ்சுச்சு. அ என்னுடைய ஒரு சின்ன வேண்டுதல் என்னன்னா, நீங்க இங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்த இந்த மிதிலை தேசத்தையோ, இந்த மிதிலையுடைய குடிமக்களையும் வந்து தூய்மைப்படுத்துங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ இது வந்து அரசர் பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சமயத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருத தேவா அவர் வந்து ஏழை பிராமணன் இல்லையா? அவர்கிட்ட அவ்வளோ அளவுக்கெல்லாம் வசதியே இல்ல. ஸோ, அதனால அவர் என்ன பண்ணாரு, அவர் கையில இருக்கக்கூடிய பாய் விரிப்பு அதெல்லாம் வந்து அவர்கள குடுக்க முடிஞ்சுது. கட்டை, துண்டு, அப்புறம் வந்து தர்ப புல்லு அதெல்லாம் வந்து தான் போட்டார். ஓகேவா? ஆனா இருந்தாலும் அவர வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட சக்திக்கு ஏத்த அளவுக்கு அவர வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். ஓகே. அவரும் பாதத்த எல்லாம் கழுவினாரு. அந்த தண்ணியெல்லாம் வந்து தலை மேல தெளிச்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்துல அவங்க மனைவி வந்து ஒரு சிம்பிளா சாப்பாடு தான் செஞ்சாங்க. சாதம், சாம்பாரு அது எல்லாரும் வந்து சாப்ட்டாங்க. எல்லாரும் சாப்ட்டு திருப்தி ஆனாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்ததேவன் நினைக்கிறார். நான் வந்து பாருங்க ஒரு பெரும் இருட்டு கடல்ல விழுந்துட்டேன். சம்சார சாகரம் என்ற இருட்டு கடல்ல விழுந்துட்டேன். அ நான் எவ்வளோ அளவுக்கு அ துரதிர்ஷ்டசாலி. பட் ஆ இங்க வந்து கடவுள் வந்திருக்காங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இல்லையா? கிருஷ்ணர் தன்னுடைய சகாக்களோட, ரிஷிகளோட என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால இந்த இடம் வந்து தூய்மை அடைஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ இப்ப வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டு இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இவரும் வந்து அவருடைய கால மசாஜ் பண்ணிட்டு சில விஷயங்கள பேசுறாரு.
அது என்னன்றதை பார்க்கலாம். ஸ்ருதா அண்ட் இஸ் ஒய்ஃப் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா? ஸோ எல்லாரும் வராங்க. அவங்க மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் எல்லாரும் அங்கே வராங்க. ஸோ கிருஷ்ணருடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு பிராமணன் வந்து பேசுறார். அப்ப என்ன பேசுறாரு? நீங்க தான் முழு முதற் கடவுள், புருஷோத்தமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம், தோன்று தோன்றுபவை தோன்றாதவை எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டவர். நீங்க எல்லாத்தையும் வந்து நீங்க தான் சிருஷ்டி பண்ணீங்க. நான் இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் எதையும் வந்து பண்ண முடியாது. நாங்களால என்ன பண்ண முடியும்? சில விஷயங்களை வந்து கேட்டுக்க முடியும். we can appreciate that one not only today have you given me your audience but you are associating with all living entities. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, அதனால உங்களுடைய உறவு எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு அப்படி இல்லை. நீங்க எப்பவுமே சதா காலமும் எல்லா ஜீவராசிக்குள்ளும் எப்படி இருக்கீங்க? பரமாத்மாவா இருக்கீங்க. இந்த உம், படைப்பு வந்து ஆரம்பிக்கும் போது இருந்தே எல்லா ஜீவராசிக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது வந்து இந்த உண்மையை நம்ம எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து எப்படி படிச்சீங்க? ஷீரோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு ஆஹ் மூலமா வந்து படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் படிச்சது யாரு? காரணோதக சாய் விஷ்ணு. ஷீரோதக சாய் விஷ்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மாவா ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ள இருக்கார். கர்ப்போதக சாய் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கார். இப்படிதான் நீங்க வந்து எல்லாத்தையும் படைச்சீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ யார் ஒருத்தவங்க வந்து உங்களுடைய சங்கம் வச்சிருக்காங்களோ அவங்க என்ன ஆகுது? இந்த பௌதீக கலங்கங்கள்ல இருந்து வெளியே வந்து உங்களை புரிஞ்சிக்க முடியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ நீங்க இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும்போது எப்படி எந்த நித்திரையில இருந்தீங்க? யோக நித்திரையில இருந்தீங்க. கார்ணோதக சாய் விஷ்ணு பார்த்தீங்கன்னா கார்ண கடல்ல படுத்துட்டு தான் வந்து அவர் வந்து தன்னுடைய பார்வையினால தான் வந்து சிருஷ்டியை வந்து கிரியேட் பண்றார். மகத்தத்துவ பொருட்டு மூலக்கூறு எல்லாத்தையும் கிரியேட் பண்றார் இல்லையா? ஸோ இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? உங்களுடைய தொடர்பு இருந்தால் தான் வந்து அதனால வந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்? நீங்க தான் உண்மை சத்தியன்றதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த மாயைக்குள்ள வந்து சிக்கிக்குது இல்லையா? இந்த உலகம் வந்து தற்காலிகமானது, இது மாயையால இருக்குதுன்றதை வந்து தெரிஞ்சுக்காம அதுக்குள்ள இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? இந்த கட்டுண்ட ஆத்மா மாத்திரம் இல்லை, எல்லார்கிட்டயும் வந்து நீங்க எல்லாமே நித்தியமா எல்லா இடத்துலயும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து தெரிவிக்கிறோம். ஓகே, உங்களுடைய லீலைகள் எல்லாம் வந்து திவ்யமானவை. ஸோ எங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். யார் ஒருத்தங்க இப்படி பண்றாங்க அவங்களுக்கு என்ன ஆகுது? படிப்படியா இந்த பௌதீக கலங்கள்ல இருந்து பௌதீக அடையாளங்கள்ல இருந்து அவங்க விடுதலை ஆகுறாங்க. அவங்க இருதயம் வந்து தூய்மையாகுது. ஓகேவா? தூய்மையான இருதயம் உள்ள பக்தர்களுக்கு நீங்க வந்து உங்களை வந்து காண்பிக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ எந்த கட்டுண்ட ஆத்மாலும் தூய பக்தருடைய சவாசம் வச்சுட்டு தூய பக்தி பண்ண கிருஷ்ணரை பார்க்க முடியும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல இருந்துட்டு அவங்களுக்கு வந்து வழி நடத்துறீங்க இல்லையா? உங்களுடைய வழிகாட்டுதல் படி அவங்க பக்தர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இது யாரால கரெக்டா புரிஞ்சுக்க முடியும்னா தூய பக்தர்கள் மாத்திரம்தான் புரிஞ்சுக்க முடியும். வேற அது மித்தவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து இன்னும் தன்னோட வந்து உடல் ரீதியா தான் அடையாளம் பண்ணிக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோக மாயால கவரப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பக்தர் அல்லாதவங்க வந்து எப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னா மரணம் என்ற சமயம் வரும்போது தான் வந்து உங்களை புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பூனைக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பூனைக்குட்டி வந்து தன்னுடைய குட்டியை எப்படி தூக்கிட்டு போகும் வாயில? எலிக்குட்டியை எப்படி தூக்கிட்டு போகும்? வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். ஏன்னா பூனைக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குட்டியை வந்து பத்திரமா அதுக்கு வலிக்காத அளவுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது கூட்டிட்டு போகும். ஆனா எலிக்குட்டியை வந்து எப்படி தூக்கிட்டு போகும்? அது வந்து உணவு அதனோட இரைன்றதுனால அதை வந்து நல்லா விட்டா அது எங்கேயாவது ஓடி போயிடுமேன்னு சொல்லிட்டு அதை பல்ல நல்லா கட்டியா பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகும் இல்லையா? சோ இது மாதிரிதான் இந்த நாத்திகவாதிகள் வந்து கடவுள் இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. மரண சமயத்துல வந்துதான் வந்து அவங்க நம்புவாங்க. எப்படி இந்த பூனை வாயில வந்து எலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மரண பயம் இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா அதே பூனைக்குட்டி வந்து அந்த பூனை தூக்கிட்டு போச்சுன்னா அது சந்தோஷமா இருக்கும்
இல்லையா? ஸோ மரணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நாத்திகனுக்கு பயமா இருக்கும். பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, அவங்க எங்க போறாங்க? நித்தியமான லோகத்துக்கு போறாங்க. இந்த நாத்திகவாதிகள் இந்த உலகத்துல இருக்கிற வரையும் கடவுளை வந்து நம்ப மாட்டாங்க. இல்லையா? தான் இருதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா நம்ப மாட்டாங்க. அவருடைய வேதங்கள வந்து ஒபே பண்ண மாட்டாங்க. இல்லையா? கிருஷ்ணர் தான் வந்து முழுமுதற் கடவுள். அவர் எல்லாத்தையும் அவர் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குன்றத வந்து ஒருத்தன் புரிஞ்சுக்கணும். இந்த நாத்திகவாதிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்துட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு தான் நினைக்கிறான். இல்லையா? பட் கிருஷ்ணரை வந்து அவனால பார்க்க முடியாது. ஏன்னா யோகமாய திரையால அவங்க கவரப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணருக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் நடுவுல என்ன இருக்கு? யோகமாய என்ற திரை இருக்கு. ஓகேவா? அந்த திரை விலகணும்னா என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். இல்லையா? ஸோ இப்படி இருக்க உங்களுக்கு வந்து என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிராமணர் சொல்றார். ஓகேவா? ஸோ நீங்க எப்பவுமே சுய பிரகாசமா இருக்கீங்க. ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நித்திய சேவகன். நீங்க தயவு செய்து எனக்கு கட்டளை பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு கட்டுண்ட ஆத்மா. நான் அந்த மூன்று துன்பங்களுக்குள்ள வந்து இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆதி பௌதீக, ஆதி தெய்வீக, ஆதி ஆத்மீகன்ற துன்பத்துக்குள்ள இந்த உலகத்துல வந்து உழன்று இருக்கிறேன். ஓகேவா? இந்த மூன்று துயரங்கள் எப்போ போகும்? நமக்கு எப்போ வந்து கிருஷ்ண உணர்வு வருதோ அப்ப இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா முழுமுதற் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பானவர். தன்னுடைய பக்தர்கள் மேல வந்து அவ்வளோ அளவுக்கு அன்பா இருக்கிறார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதவுடைய அந்த பிராமணருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டாரா, கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடிச்சு உடனே அவருடைய கையை பிடிச்சிக்கிறார். ஓகேவா? எனக்கு அன்பான ஸ்ருதா, இங்க சிறந்த ரிஷிகள், பிராமணர்கள், தூயவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நானும் இங்க வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீ எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப மங்களகரமானதுன்றத நீ நினைக்கணும். ஸோ அவங்க எல்லாம் வந்து பாருங்க, எவ்வளோ அளவுக்கு கருணையானவங்க. அவங்களும் வந்து இவ்ளோ தூரம் உன்ன பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்காங்க. அ அவங்கலாம் எங்க போறாங்களோ, அந்த இடம் வந்து ஏன்னா வந்திருக்கிறதெல்லாம் ரிஷிகள் இல்லையா? வாமனா, வியாசதேவா, நாரதா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் தூய ஆத்மாக்கள். அந்த தூய ஆத்மாக்கள் எந்த இடத்துக்கு வராங்க, அந்த இடமே என்ன ஆகுது? தூய்மை அடைந்துடுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுடைய பாத தூசி பட்டாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பொதுவா மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கோயில்களுக்கு போவாங்க, புனித யாத்திரைக்கு போவாங்க இல்லையா? அங்க போயிட்டு ஹரே கிருஷ்ணா. ஆ அங்க போயிட்டு அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களோட சவகாசம் வச்சுப்பாங்க. இல்ல அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது? அவங்க இருதயம் தூய்மைப்படுது. ஓகேவா? ஸோ அந்த தாக்கம் வேணும். சிறந்த ரிஷிகள், தூய பக்தர்களுடைய சவகாசம் வேணும். இல்லையா? அப்ப இருந்தா தான் நம்ம ஒரு புனித தலத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்தா மாத்திரம் பெரிய விஷயம் இல்ல. காசிக்கு போறோம், கங்கையில குளிச்சோம்னா அது மாத்திரம் பத்தாது. இல்லையா? அங்க இருக்கக்கூடிய தூய பக்தர்கள், ரிஷி, முனிகளை பார்த்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில வாழணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ அங்க போலேன்னா கூட இந்த புனித யாத்திரை போனா எவ்வளவு அளவுக்கு தூய்மை வரும், தேவதேவர்களை வழிபட்ட என்ன வருமோ அதெல்லாம் வந்து இந்த ரிஷி முனிவர்களை தூய பக்தர்களை சந்திச்சா கூட உனக்கு வரும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ ஒருத்த மனுஷன் வந்து பிராமணனா பிறந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து என்ன ஆகுறான்? இந்த மனித ஜென்மத்திலே வந்து உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கான். ஏன்னா அவன் வந்து தன்னில் திருப்தி விட்டு சில அனுஷ்டாங்களை தவங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரான், பக்தியில வந்து ஈடுபட்டுட்டு இருக்கான். பிராமணனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதங்களை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நான்கு கை ரூபம் இல்லையா? அதாவது சங்கு சக்கரம் கதை பத்மம் ஏங்கி இருக்காங்க இல்லையா? இந்த பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த நெக்ஸ்ட் நிலை, அதாவது வைஷ்ணவா. ஓகேவா? வைஷ்ணவ நிலையை அடைய முடியும் எப்போ வந்து பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு கிருஷ்ணர் எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கானோ அவன் உயர்ந்த நல்ல அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இருக்க ரிஷிகள் பிராமணர்கள் எல்லாம் வந்து எல்லாருமே போனஃபைட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்கெல்லாம் வந்து சிறந்த முனிகள்ன்றத நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அவங்கள வழிபடுறதுனால யூ வில் பி மோர் டெலிகண்ட்.
அவங்கள கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, என்ன நீ டைரக்டா வழிபடுறதை விட என்னுடைய பக்தர்களை நீ வழிபட்டன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க பாருங்க, ஐ கன்சிடர் worship of my devotees to be better than direct worship of me. If someone attempts to worship me directly without worshipping my devotees, I do not accept such worship, even though it may be presented with great opulence. என்னதான் ஒருத்தர் வந்து எல்லா செல்வா கூட அஹ், கிருஷ்ணரை வழிபட்டா அதை விட சிறந்தது எதுன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரை என்னோட பக்தர்களை வழிபடுன்னு சொல்றாரு. அதுக்குதான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் பிரபுபாதா இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம வழிபடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம குருமார்களை நம்ம வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து திருப்தி ஆவாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி என்னாச்சு, ஸ்ருதா தேவ பிராமணருக்கும் சரி, அப்புறம் பகுலசா ஆ, அரசனுக்கும் வந்து கிருஷ்ணர் வந்து வழிகாட்டுதல் காமிக்கிறார். ஓகே, ரெண்டு பேருக்கும் தரிசனம் கொடுத்தார் இல்லையா. ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இல்லையா. அவங்க வசதி அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்காங்க. ஓகேவா. பக்தர்கள் வந்து காமனா என்ன வச்சுப்பாங்க, கிருஷ்ணா இல்லையா. கிருஷ்ணா இஸ்மோ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவர் இல்லையா. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருந்தாங்க. லார்ட் கிருஷ்ணா ரிமைண்ட் இன் மிथिला போத் அட் த ஹவுஸ் ஆஃப் பிராமணா அண்ட் பேலஸ். ஆஃப்டர் ஃபேவரிங் தெம் lavishly by his transcendental instruction he went back to his capital city. அவங்களுக்கு போதிய உபசாரங்கள்லாம் பண்ணிட்டு உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அப்புறம் தன்னுடைய ஆஹ், தலைநகரமான துவாரகைக்கு கிளம்பி போயிட்டார். ஓகேவா. ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஏன், ரெண்டு பேருமே வந்து தூய பக்தர்கள். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து உண்மையான குவாலிஃபிகேஷன். ஒருத்தங்களுக்கு தகுதி வேணும்னா என்ன, கிருஷ்ண முழுமுதல் பகவானை வந்து நம்ம எந்த ஒரு அகங்காரம் இல்லாம நம்ம அவரை வந்து வழிபடணும். ஓகேவா. இப்பெல்லாம் வந்து ஜனங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சத்திரிய குடும்பத்துல பிறந்திருக்கேன், நான் ஒரு பிராமணன் சொல்லிட்டு தவறான அகங்காரம் இருக்கு இல்லையா. அந்த ஃபால்ஸ் ஈகோ இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. நீ சூத்திரனா இரு, எதனா இரு, பட் கிருஷ்ண பக்திய பண்ணு. அதுதான் வந்து வேதங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கலோ சூத்ர சம்பவகா. ஓகேவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிறப்பால எந்த ஒரு தகுதியும் வர்றதில்ல. பிராமணன் சத்திரியன் வைஷ்யா சூத்ரா பக்தி பண்றதுனால நீ பிராமணன் ஆகலாம், பிராமணனான ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் நீ வைஷ்ணவ ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இந்த கலியுகத்துல வந்து ஒருத்தன் சூத்திரனா பிறந்திருந்தா கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லாருமே பிறந்தவங்க எல்லாம் எப்படியா பிறந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூத்திரர்களா பிறந்திருக்காங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்ப்ப சம்ஸ்காரம் எதுவுமே வந்து பண்றது இல்ல இல்லையா. சோ பிறப்பால் எல்லாரும் வந்து சூத்திரர்கள். அப்புறம் எங்க இருந்து கிளாசிபிகேஷனு, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. யாரோட பிறப்புரிமையும் அது இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு. இஃப் ஒருத்தர் வந்து if one is not purified in the process of seed giving கர்ப்பாதான சம்ஸ்காரன்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா சூத்ரன் தான் சொல்லணும். ஓகேவா. சோ அதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி தூய்மை ஜபம் பண்ணி ஒரு குழந்தைய வந்து ஈண்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பை திஸ் ப்ராசஸ் எவ்ரி ஒன் ஓகேவா கேன் பி பியூரிஃபைடு. ஏன்னா விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் அப்போ வந்து ஒண்ணுமே வித்தியாசம் இருக்காது. ஸோ ஒரு ப்ராசஸ் எது வந்து ஒரு மனுஷனை தூய்மைப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வு தான். ஓகேங்களா. அதுதான் வந்து ஒருத்தரை பியூரிஃபை பண்ணுது. நமக்கு ஏற்கனவே பிரபுபாதா 4 விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது ஆஹ், தவறான உணவு இருக்கக்கூடாது, அதாவது போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, அதாவது அப்புறம் வந்து மாம்ச உணவுகளை சாப்பிடக்கூடாது, சூது ஆடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 4 விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். பக்தி பண்ணி பிராமண நிலையிலேருந்து வைஷ்ணவ நிலைக்கு வந்து உயரணும். ஓகே. ஸோ இந்த தகுதி இல்லாம யாராலையும் வந்து பிராமணன்ற நிலையை வந்து அடைய முடியாது. ஓகேவா. அப்ப அதுக்கு பிறகுதான் அவன் தூய பக்தன்ற நிலையை அடைய முடியும். ஸோ நம்ம இந்த பகுதியில
சுபத்ரா மாதா கிட்னாப் பண்ணதை பார்த்தோம். அப்புறம் கிருஷ்ணர் வந்து ஸ்ருததேவ அண்ட் பகுலஸ்வாவை அவருக்கு வீட்டுக்கு வந்தாங்க. ஏழை பிராமணன் வீட்டுக்கும் வந்தாங்க, அரசனுடைய அரசாங்கத்துக்கும் வந்தார் இல்லையா. அவருடைய பேலஸ்க்கு போயிட்டு 2 பேர் வீட்லயும் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தார். இதுல இருந்து என்ன தெரியுது, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானவர். தன்னுடைய பக்தர்களுக்கோசம் எதை வேணும்னாலும் செய்வாருன்றதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அவர் பக்த வட்சலா, பாராபட்சமற்றவர் இல்லையா. அவர் எவ்வளவு அளவுக்கு அன்பு இருந்தா எல்லாரும் கூட்டிட்டு வந்திருப்பார் இல்லையா. ஸோ 2 பேருக்குமே வந்து நற்கதியை காமிச்சார் இல்லையா. ஸோ நம்ம அடுத்த வாரம் 87வது அத்தியாயம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. அது பெரிய அத்தியாயம், டிவைட் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா. வாஞ்சா கல்பத்தருப்பேஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்த கி ஜாய். नमाचार्य हरिदास ठाकुर की जय. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. निताय गौरव प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்த சாப்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்குது, 100 பேஜ் கிட்ட இருக்குது. அது எத்தனை நாள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. 788லேருந்து 874 பேஜஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை டிவைட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஹரே கிருஷ்ணா.